உலக சமாதான ஆலயம் செய்திகள் வாசிப்பவர் பர்குணன். 14/4/2026 அன்று தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு கேரளா ஸ்ரீ சித்ரா ஆயுர்வேத மருத்துவமனை நிறுவனர் மற்றும் அவர்தம் குழுவினர் ஞானபீடத்திற்கு வருகை புரிந்து குருமகனிடம் ஆசி பெற்றனர். அன்று மாலை சுவிட்சர்லாந்து ஜெனீவாவின் ஐக்கிய நாட்டு சபையின் சிரியா சிறப்பு தூதுவர் அலுவலகத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி மெய்திரு டாக்டர் ராஜா பி ஆறுமுகம் அவர்களும் தென்கையில ஞானபீடம் உலக சமாதான ஆலயத்திற்கு வருகை புரிந்து குருமகனிடம் ஆசி பெற்றார்கள். 15/4/2026 அன்று மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் திரு சண்முகேல் அவர்கள் குழுவினருடன் ஞானபீடத்தில் குருமகன் அவரிடம் நல்லார் ஆசி பெற்றார்கள். அன்று இரவு தன்னாற்றல் மேம்பாட்டு பயிற்சி முகாமில் கலந்து கொண்ட இளைய தலைமுறையினருக்கு குருமகன் அவர்கள் நான் என்பதின் உண்மை பொருள் பற்றியும், உடலை கடந்து மனதை கடந்து அறிவை கடந்து உள்ள அதுதான் நான், அதுதான் ஐ. உடல், மனம், அறிவு, ஆன்மா என்பது பற்றியும் விளக்கி கூறினார்கள். I am not body, I am not mind, I am not, I am soul. 16/4/2026 அன்று தென்கையிலை ஞானபீடம் உலக சமாதான ஆலயத்தில் அறங்காவலர்களுக்கான சிறப்பு தவ பயிற்சி அதிகாலை பொன் பிரணவாலய தவத்தோடு தொடங்கியது. அறங்காவலர்களுக்கு யோக பயிற்சிகளை உலக சமாதான ஆலயத்தின் அறங்காவலரும் பொதுச் செயலருமான மெஞ்ஞான ஆசிரியர் கே சுந்தராமன் அவர்கள் அளித்தார்கள். அறங்காவலர்களுக்கான சிறப்பு தவ பயிற்சியில் குருமகன் அவர்கள் ஆதிநிலை, உண்மை நிலையான ஆண்மை நிலை பற்றி விளக்கியதோடு அறக்கட்டளை கொண்டுள்ள முக்கோண சின்னத்தின் தத்துவத்தையும் எடுத்துரைத்தார்கள். ஒரு பக்கம் உடல்நிலை, கீழே மனநிலை, மூணாவது அறிவு நிலை. அப்ப இந்த மூன்றையும் கடந்த உள்நிலை, அதுதான் என்ன நிலை? ஆன்ம நிலை. தொடர்ந்து குருமகன் அவர்களின் வழி நடத்துதலில் ஆகினை மற்றும் சகசார தவத்தை அறங்காவலர்கள் உணர்வு பூர்வமாக உணர்ந்தார்கள். மாலை நடைபெற்ற சிறப்பு அமர்வில் குருமகன் மற்றும் அறங்காவலர்கள் அனைவரும் தன்னாற்றல் மேம்பாட்டு முகாமில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளிடம் அனுபவங்களை கேட்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். இந்த பயிற்சி முகாமில் கலந்து கொண்ட இளைஞர்களுக்கு சிறப்பாக பயிற்சி அளித்த நடிகர் மெய்திரு தாமு அவர்களுக்கு உலக அமைதி தூதுவர் குருமகன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நல்லாசி வழங்கினார்கள். இந்த பயிற்சி முகாமில் ஈரோடு UNS நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி மெஞ்ஞான செல்வர் சுரேஷ் சத்யநாராயணன், கோவை அசன் டிரான்ஸ்பர்மேஷன் நிறுவனத்தின் இயக்குனர் மெஞ்ஞான செல்வர் ராஜா, ஸ்ரீ பரஞ்சோதி யோகா கல்லூரி நிர்வாக இயக்குனர் மெஞ்ஞான செல்வி வித்யாராஜா ஆகியோர் இளைஞர்களுக்காக சிறப்பாக பயிற்சி அளித்தது குறிப்பிடத்தக்கது. அறங்காவலர்களுக்கான சிறப்பு தவ பயிற்சியானது பொன் பிரணவாலயத்தில் சிறப்பு தவம் முடித்து குருமகன் அவர்களின் சத்சங்கத்துடன் நிறைவடைந்தது. ஞானபீடத்தில் சமையல் தேவைக்காக ராக்கெட் வுட் ஸ்டவ் அடுப்பை தி சென்னை சில்க்ஸ் நிறுவனம் அறக்கட்டளைக்கு நன்கொடையாக வழங்கியது. உலக சமாதான அறக்கட்டளை, தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை ஆகிய நிறுவனங்கள் இணைந்து தமிழ் புத்தாண்டு தினத்திலிருந்து நீர்மோர் பந்தல் அமைத்து கோடைகாலம் முழுவதும் பயணிகள் அனைவருக்கும் இலவசமாக நீர்மோர் வழங்கி வருகிறது. இதன் மூலம் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பயணிகள் பயனடைந்து வருகிறார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. சந்தோஷம்.